நீங்க ஏன் ஒரு முதலாளியா இல்லாம தொழிலாளியா ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே ஒரு முதலாளி ஆகலாம்ல. என் பேர் வந்து சண்முகப்பிரியா. நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு முதலாளியா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மணி தேவை. ஃபர்ஸ்ட்டு பணம் தேவை. கண்டிப்பா தேவை. அத வந்து நம்ம பூர்த்தி செய்ற அளவுக்கு நம்ம வந்து ஃபேமிலில அவ்வளோ ஆவரேஜா தான் இருப்போம் எல்லாருமே. அப்போங்கேல நம்ம வந்து சரி நம்ம கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு, அப்புறம் சம்பாதிச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து தொழில வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அத ரன் பண்றதுக்கும் நம்மளுக்கு மணி தேவை. இப்போ வந்து எல்லாமே காசு தான். நம்ம வாழ்றது கூட எதுனாலுமே காசு தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இவன் இதாயிருவான், இந்த வேலையில ஏதாச்சும் ஆகி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு பிள்ளைங்க வந்து வேலைக்கு போட்டும், கொஞ்சம் அவங்க கை காசு வந்தோடனே அவங்க ரன் பண்ணட்டும். அதை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி யாருமே டிபெண்ட் பண்ணாம ஓகே, புரிஞ்சுது. நம்ம பேரண்ட்ஸ் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட எங்களுக்கு பொருளாதார ரீதியா காசு இல்ல அப்படின்றீங்க. அரசாங்கம் தான் நிறைய மானியம் ஓகே. குடுக்குறாங்களே. அத பத்தின அவேர்னஸ் எல்லாம் இருக்கா? அதுக்கு வந்து நிறைய வரி அது எல்லாமே போடுறாங்க. அதுல நிறைய இல்ல அரசாங்கங்கள் நிறைய லோன் குடுக்குறாங்க. நீங்க அந்த ஸ்டார்ட் லோனே அதுவும் அதிகமா வரும்ல. பெண்கள் தொழில் முனைவோரா வராங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் குடுக்குறாங்க. தள்ளுபடி கடன்லாம் நிறைய இருக்கு அதுல. சார் அது வந்து ஒரு சில இடத்துல தான் இப்ப பயிர் கடன் தள்ளுபடி அப்படி சொல்லி இல்ல, பெண்கள் தொழில் முனைவோர் ஆகுறாங்க அப்படின்னா, ஆ. இப்ப நீங்க வந்து ஒரு பெண், இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருக்கிறீங்க, இல்ல வந்து நான் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்து வரேன் அப்படின்னா, தனித்தனியா உங்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க தெரியாதுல்ல. வாங்கி நல்ல ஐடியா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அரசாங்கமே உங்களுக்கு ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த தொழிலை தொடங்க வைக்கிறாங்க. அத வந்து பின்னாடி அந்த கடனை தள்ளுபடியும் பண்றாங்க. இல்ல நிறைய டைம் கொடுத்து வட்டி இல்லாத கடன் மாதிரி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற மாதிரி தராங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மேபி நம்ம நிறைய அதை பத்தி தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும்னு நினைக்கிறோம். சார் இப்போ நீங்க சொல்ல போய் அந்த கொஞ்சம் எனக்கு தெரியுது. அப்ப என் பேரண்ட்ஸ்க்குலாம் அது எதுவுமே தெரியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் சொல்றது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால அவங்க அப்ப அது அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து சேர்றது இல்ல அப்படிங்கிறீங்க. அப்ப அரசாங்கங்கள் அத பத்தி அதிகமான விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. அவேர்னஸ் இல்ல. ஓகே, நம்ம இப்ப ஏன் வந்து இதை வந்து இங்க பேசுறோம் அப்படின்னா, பர்டிகுலரா இங்க தான் அதை பத்தி பேசுறோம். உங்க ஊர்ல தான் ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. ஸ்ரீதர் வேம்பு உங்கள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு பெரிய ரோல் மாடலா மாறி இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா அமெரிக்கால இல்ல, உலகத்துல எந்த சொகுசு நாட்டுல வேணாலும் போய் அவர் வசிக்கலாம். ஆனா எங்கேயுமே வேணாம், எனக்கு நான் பிறந்த சொந்த ஊர்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு சாதாரண கிராமத்துக்கு வந்து ஏசியில இருந்து எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அப்ப அப்படி இருக்க, அப்ப அவர் நமக்கு கண் முன்னாடி ஒரு வாழும் உதாரணமா இருக்கிறாரு. அப்ப அவரையும் நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி தொழில் முனைவோரா மாறுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம்.